என்ன எந்த பக்கம்? அதையே கேட்குறீங்க. ஸ்கூல் விட்டாலும் லீவு விட்டாங்க, எங்கே போயிருக்காலே தெரியல. அவளை தேடி தான் தெருவாக நடந்துட்டுருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்களா என் பொண்ணு? இது என்ன கேள்வி? என் பொண்ணும் உங்கள் பொண்ணும் எப்பயுமே ஒன்றா தான் சுற்றுவாங்க. இப்போ எங்கே சுற்றிட்டு இருக்காங்களோ? வாங்க 2 பேரும் போய் தேடுவோம். ஆமாம் தெரியும், இருந்தாலும் அவள் தனியாக தான் விளாண்டுட்டு இருந்தாளா, அதான் அவள் மட்டும் தனியாக எங்கேயாவது போயிட்டாலோன்னு தேடிட்டு வந்தேன். சரி வாங்க போவோம். என்ன அடிக்கிற வெயில் தான் கொஞ்சம் மண்டையை பொழக்குது. அதுக்கு தானே நான் கொடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னதான் கொடை எடுத்துகிட்டு போனாலும் அப்பாப்பா முடியலப்பா இந்த வெயில். இந்த வெயிலில் கூட இந்த பிள்ளைங்க இந்த சுற்றுதுங்களே. எப்படா ஸ்கூல் மறுபடியும் திறப்பாங்கன்னு இருக்கு. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது? வரதுக்கு இவ்வளோ நேரமா? உனக்கு என்னப்பா, நீ பாட்டுக்குள்ளே வந்துட்ட. ஓனர் அவங்க வீட்டில் இருக்கிறாங்களா இல்லைன்னு பார்த்துட்டு வர வேணாமா? அப்புறம் 2 பேரும் மாட்டிக்கிறதுக்கா? எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை அப்படியே வெளுத்துடுவாங்க. சரி வா போவோம். பேசிகிட்டே இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். அம்மா திவ்யா இன்னும் வரவே இல்லையே. அவ்வளோ நானும் தாண்டி ஆல்ரெடி இதை பண்ணோம். அதனால் அவள் கரெக்ட் டைமுக்கு கரெக்டான இடத்துக்கு வந்துடுவா. நீ வா பின்னாடியே அமைதியா வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம். ஆல்ரெடி வந்திருக்காளா? 2 பேரும் சேர்ந்து என்னத்தை எடுத்தாலுங்கன்னு தெரியலையே. நம்மளே ஏதாவது மாட்டி விட்டுற போகிறாளுங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே போவோம். ஏய் நீ இங்கே என்னடி பண்ணுற? நீ வரதுக்கு லேட் ஆகணும், நாங்களே கிளம்பிட்டோம். நீ பார்த்தா இங்கே வந்து உட்காந்துருக்க. நான்லாம் ஆல்ரெடி எப்போ வந்தாச்சு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு? ஒரு பொருளை திருடுறதுக்கு போகிறோமே, கொஞ்சமாவது கடமை உணர்ச்சி பொறுப்புணர்ச்சி இருக்குதா? இப்படியே நேரம் தவறி வர்றது? அடிக்கிற வெயிலுக்கு மண்டை காயுது. சீக்கிரம் வாங்க போவோம். போகலாம். ஏய் எங்கடி போகிறோம்? என்கிட்ட சொல்லுங்க கொஞ்சமாவது. என்ன பண்ண போகிறோம் உனக்கே தெரிய போகுது. பின்னாடியே வா. ஸ்கூல் லீவ் விட்டதும் நமக்குலாம் ரொம்ப போர் அடிக்குதுல்ல. அதனால் அப்பப்போ இந்த மாதிரி பண்ணாதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லைஃபு. சரியா வாங்க போவோம். என்னத்தை திருட போகிறோம்? அம்மாவுக்கு தெரிஞ்ச தோலை உரிச்சிடுவாங்களே. என்ன பண்ணுறது? வந்துச்சு ஆரம்பிப்போம்மா. வெயில் வர மண்டையை பழகுது. சீக்கிரமாக எல்லாம் திருட்டிட்டு ஓடிடுவோம். என்ன சொல்கிறேன்? சீக்கிரமாக திருட்டிட்டு ஓடிடுவோம். அங்கே பாரு வீட்டுக்குள்ளே தான் இருக்க மாதிரி தெரியுது ஓனரு. நான் அப்போவே சொன்னனே, அவங்க யாருமே இல்லை வீட்டுக்குள்ளே. ஒரு வேளை உள்ளே தூங்குறாங்களோ என்னன்னு தெரியல. நான் யாருமே பார்க்கல. நான் பார்த்து தானே அவங்க கூட உள்ளே வந்தேன். அம்மா கடைசியாக நம்ம மாங்காய் திருடுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய பிளான் போட்டோமா? என்கிட்ட சொல்லியிருக்கலாமில்ல. ஆமாண்டி, ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், நீ வந்திருக்கவே மாட்டேன். அதனால தான். சரி கெட்டுற வரைக்கும் பறிச்சுட்டு ஓடிடுவோம். இரு ஒன்றை தூக்குனா நான் உடஞ்சி கீழே விழுந்துருவேன். அப்புறம் நீங்கள் என்ன தான் தூக்கிட்டு போகணும். நீ வேணா நம்ம ராணி வரட்டும், வெயிட் பண்ணு. ஐயோ நானா? நான் வேணா, எனக்கு பயமாக இருக்கு. நான் கீழே விழுந்துட்டுனா? கீழெல்லாம் விழ மாட்டேம்மா. உன் ஃப்ரெண்டு நான் இருக்கேன்ல, நான் காப்பாற்றுறேன். நீ என்னதான் பக்கத்து கிளாஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அப்படிலாம் ஒன்றும் விட்டுற மாட்டோம். சரியா வா. அட வா சொல்கிறல்ல. இங்கடி ரோஸு, கொஞ்சம் சாப்பிட்றத இனிமேலாவது கொஞ்சம் கம்மி பண்ணு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல மாங்காயை பிச்சு கொடுங்க, அதை முதல்ல நான் சாப்பிடணும். செம்ம பசியில் இருக்கேன். அது வரை இந்த மரத்து மாங்காய் புளிக்கவே புளிக்காது. அவ்வளோ இனிப்பாக இருக்கும் தெரியுமா? எனக்கு தெரியாதா? நம்ம எத்தனை தடவை பறிச்சிருக்கோம். அதெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன்ல. நீ திரும்ப அந்த பக்கம் ஏறு. இது மேலே ஏறின்னு இல்லை. பயப்படாத. நான் நல்லா பிடிச்சிட்ருக்கேன். அப்படி தான் ஒவ்வொரு மாங்காயை பறிச்சு இந்த சோஃபா மேலேயே போடு. கீழே போட வேணாம், அப்புறம் அடி போட்டுரும். சாப்பிட்றதுக்கு அப்புறம் நல்லா இருக்காது. ஐயோ மாட்டினா என்ன ஆக போகிறோன்னு தெரியலையே. கூட வரவே கூடாதுடப்பா சாமி, என்ன சொன்னாலும். யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குதுடி. என்ன பண்ணுறது இப்போ? இல்லையே, யாரும் இல்லையே. யாரு முதல்ல என்ன கீழே இறக்கி விடுங்க. பயமா இருக்கு, இறக்குங்க. கத்தாதடி, நீயே கட்டி காட்டி கொடுத்துருவேட்டிருக்கு. இது வேற யாரோ வாய்ஸ். நம்ம ஆல்ரெடி கேட்ட மாதிரி இருக்கு இந்த வாய்ஸ். யாரோ பேசிக்கிட்டே வராங்க. 2 பேருமே அவங்க வாயை கொஞ்ச நேரம் மூடுங்க. ஆஹா நல்லா பழுத்தமாகவே பிச்சுட்ட போல. ஆஹா பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குதே. அட்டா நல்லா பழுத்து இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. யாரோ வராங்கடி. நம்ம பண்ணுறது தெரிஞ்சு நம்ம கதை சோழி முடிஞ்சது. கிடைச்ச வரைக்கும் போதும். ஒரு மாம்பழத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் 2 பேருமே சாப்பிடுங்க. நான் வீட்டுக்கு போகிறேன். என்னடி இவ இப்படி பயந்து ஓடுறா? சரி வா, நம்ம அந்த பக்கம் போய் ஒளிஞ்சிக்கலாம். மாம்பழம் மல்கோவா மாம்பழம் நீதானே. அப்பாப்பா என்ன வெயில். ஒரு கடையாண்ட கூட போக முடியல. இல்லை நான் நம்ப மாட்டேன். எங்கே போச்சு இது? கொஞ்ச நேரம் வீட்டில் இல்லை, அதுக்குள்ள அது பழுத்து அழகாக இருந்த மாம்பழத்தை ஆட்டையை போட்டாளுங்க.
எவனு கண்டுபிடிக்கிறேன், இன்னைக்கு இருக்குது கச்சேரி. எப்படியோ என் வீட்டு மரத்துல வந்து என் காயை திருட்டிட்டு போறவ, அது பழுத்த மாம்பழம் ஒன்னே ஒன்று கண்ணேன்னு வச்சிருந்தேன். இப்படி திருட்டிட்டு போயிருக்கீங்களே, உங்களுக்கு வயிற்றால போக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க, எப்படி பண்றீங்க? அந்த பக்கம் போய் பாப்பா யாராவது இருக்காங்கன்னு. ஓடினாலும் ஓடி இருப்பாளுங்க. வயிற்றால போக. ஏண்டி இப்படி என் வீட்டு மரத்துல எத்தனை நாள் பிளான் போட்டு என் மாங்காய் திருடினீங்களோ, யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இப்போ என்னாச்சு பானு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கிற வெளியே? பின்ன என்னத்த சொல்றது, எனக்குன்னு ஒரே ஒரு மாங்காய் மரம் வச்சிருந்தேன் என் வீட்டாண்ட. அதுல ஒரு மாம்பழம் இருந்துச்சு, அதையும் அவளை திருட்டிட்டு போயிட்டா. யாருன்னு கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் இருக்குது. அப்படியா? இந்த பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவ் விட்டதுனால ஒரே பிரச்சனையா இருக்கு ஊருக்குள்ள. ஒருவேளை அவங்க தான். இல்லை யாரு யாரு யாருக்கு லீவ் விட்டாங்க? உங்க பிள்ளைங்களா? இல்லை எங்க பொண்ணுங்களை இங்கே தான் விளையாடிட்டு இருந்தாங்க, அதனால பார்க்க வந்தோம். பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம். அப்படியா? எங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க? இந்த பக்கம் வந்தாங்களா? இல்லை என் பொண்ணு பார்க்க என்ன மாதிரியே இருப்பா. ஏன்னா நாங்களும் ட்வின்ஸ் மாதிரி கேட்பாங்க, இன்னும் நீங்கள் அம்மாவா இல்லை தங்கச்சியான்னு. நீங்கள் அந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? இல்லைல்ல, அப்போ அவங்க இங்கே வரல. அதுதான் நான் யாரையுமே பார்க்கல, இங்கே மாட்டுட்டோம், அப்புறம் பேசிக்கிறேன். அப்படின்னா அவங்க இங்கே வரல போல, நம்ம அந்த பக்கம் போய் தேடுவோம் வாங்க. சே நம்ம பொண்ணுங்களும் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பசங்க தான் யாராவது மாங்காய் திருட்டிட்டு போயிருப்பானுங்க சாப்பிட்றதுக்கு. இவளுங்க மேலேயே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. இவளுங்க அவங்க பிள்ளைங்களை தேடி வந்திருக்காளுங்க, அந்த பிள்ளைங்களும் இன்னும் காணும், மாங்காவையும் காணும். இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு கேமராவை மரத்திலே வச்சிட வேண்டியதுதான். இனிமேல் பார்த்துக்கிறேன். சீக்கிரம் ஓடிடி, இங்கிருந்து ஓடிடுவோம். அவள் ஆல்ரெடி வீட்டுக்கே போயிருப்பா. நேரம் நம்ம தான் 2 பேரும் இங்கே நின்றுட்டுருக்கோம். அந்த குண்டு ஆண்டி மட்டும் வந்துச்சு, செத்தோம் நம்ம. சீக்கிரம் போ. மாங்காய் இங்கடி. மாங்காய் இல்லடி, மாம்பழம் என் பாக்கெட்டில் தான் இருக்கு. இப்போ நான் கையிலே வச்சுட்டு எடுத்துகிட்டு போக. நீ வாயை மூடிட்டு வா. நம்ம அம்மாவை அந்த பக்கம் தான் போயிருக்காங்க. சத்தம் கேட்டுற போது பேசுறது புரியுதா? அவன் இதே வந்துடு. இன்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவான், அப்போ பார்த்துக்கலாம்.